புத்திமானாக இருந்தாலும் எதுவரையில் இந்த பந்தம் உண்மை என்ற பிராந்தி ஒருவனிடம் விடாமல் இருக்கின்றனோ அதுவரையில் அவன் எவ்வளவுதான் மகா பிரயத்தனங்கள் செய்தாலும், என்ன சாதனைகள் செய்தாலும், அவன் பிரம்மாவிடம் சென்றாலும், விஷ்ணுவிடம் சென்றாலும், சங்கரனிடம் சென்றாலும், திருப்புரையிடம் சென்றாலும் அவனுக்கு ஒரு காலத்திலும் அது சாத்தியமாகாது. ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு? அப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அறிவிலே ஏற்படக்கூடிய இந்த அழுக்கை நீக்குவதற்குத்தான் என்ன சொல்றாரு? பந்தம் உண்மை என்ற புத்தியையும் மனது என்பது இருக்கிறது என்ற நிச்சயமாக இவ்விரண்டும் எவனுக்காவது ஓரிடத்தில் வேறு பந்தம் இல்லை, நல்ல விசாரம் என்ற மகா ஜலத்தினால் இவ்விரு மலங்களையும் நன்றாக கழுவ வேண்டும். சோ நமக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு பந்தம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு ஐடியா நமக்கு ரூட் காஸ். இது ரெண்டையும் நீக்கணும்னா மனதினாலேயே மனதை விசாரம் பண்ணணும். நான் யார் என்று நானே தான் நாம கேட்க வேண்டும். அப்படி கேட்க கேட்க ஒரு இடத்துல நானற்ற நிலையை நாம் அடைவோம். புரியுதுங்களா? அதுபோல இங்க விசாரம், தீவிர விசாரம் செய்வதனால் நமக்குள் இந்த மனதிலே படிந்திருக்க அழுக்கும் பந்தம் என்ற அழுக்கும் மலங்களும் தானாக நம்மை விட்டு விலகும். அப்ப விலகின மனமும் அங்க பந்தம் இருக்காது. அப்ப விலகுனதுக்கு அப்புறம் அங்க இருப்பது வெறும் கான்சியஸ்னஸ் தான். நீங்க மனசு இருக்குன்னு நீங்க சொன்னா கூட அது கான்சியஸ்னஸோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். தனியாக அது அழுக்கடைந்த மனம் கிடையாது என்பதுதான் இங்க சொல்லப்படுது. ஸோ இவ்வாறாக இதெல்லாம் நம்ம சென்ற சத்சங்கத்திலையும் பார்த்தோம். அதுல இருந்து அப்படியே வருகிறது. இப்ப இங்க இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த உலகமானது உண்மை என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறது. அது முதல் மாயை, முதல் அறியாமை. ஓகே, இந்த உலகமெல்லாம் பொய்யே, நான் மனிதன் என்பது உண்மை அல்ல, நான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு எனக்கு உணர்ந்துட்டேன். அப்ப முதல் கட்ட ஒரு அறியாமையிலிருந்து விடுபட்டு நான் ஒரு ஜீவன், நான் ஒரு கான்சியஸ்னஸ், நான் ஒரு ஆத்மா என்பதை நான் வருகிறேன் அப்படிங்கிறது இரண்டாவது. மூன்றாவதாக நான் கான்சியஸ்னஸ் இந்த சரீரத்தில் இருக்கிறேன் என்ற அந்த நிலையும் விட்டு ஐ எம் ஒன்லி தட், ஐ எம் தட் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு போகும் பொழுது இந்த சரீரத்துல நான் கான்சியஸ்னஸ்ங்கிற இதுவும் விடுபடுகிறது. இது விடுபடும் போதே வெளியில் இருக்கக்கூடிய அனைத்தும் இல்லாமல் போகிறது. அதுதான் அல்டிமேட் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலை. அதற்கு இவர் என்ன உதாரணம் சொல்றாருன்னா, கயிறிலே பாம்பு அப்படிங்கிற உதாரணத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றார். இப்ப கயிறு இருக்கிறது, கயிறு என்னவாக மாறி விடுகிறது? பாம்பாக மாறுகிறது. அது உண்மையில மாறி இருக்கிறதா அப்படின்னா இல்ல. ஒரு இருட்டுல நமக்கு பார்க்கறதுனால இந்த அரை இருட்டு நமக்கு கயிறை பாம்பாக தெரிவிக்கின்றது. அப்ப முதல்ல அஞ்ஞானம் என்ன விலகுது? அது பாம்பு கிடையாது, கயிறு அப்படிங்கிற ஒன்று நமக்கு ஞானம் ஏற்படுகிறது. அதுதான் முதல் ஞானம். அதுக்கப்புறம் அது கயிறுங்கிறது கூட கிடையாது, கயிறுங்கிற நாம ரூபமும் கிடையாது, அந்த வஸ்துவும் கிடையாது, அதுவும் ஒரு பொய் தான். அதுக்கு அடுத்து கான்சியஸ்னஸ்ன்னு இருக்கிறது மட்டும்தான் அப்சல்யூட். அது மட்டும்தான் இருக்குது, கயிறும் கிடையாது. அங்க அதனால கயிறே இல்லாதனால பாம்பு அங்க இருக்க முடியாது. அப்ப எல்லாமே கான்சியஸ்னஸோடைய ஒரு அதனால வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு காட்சிகள் தான். உண்மையில் அது எதுவும் வெளியிலே கிடையாது. அதாவது கயிறோ பாம்போ நிஜத்தில் கிடையாது, நிஜத்தில் பாம்பே கிடையாது. கயிறு தான் பாம்பா கற்பனை ஆகுது. சரி, பாம்போடைய கற்பனை போயிடுச்சுங்க, ஆனா கயிறு இருக்கிறது நிஜம்தாங்கன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டானா அங்க கயிறுமே கிடையாதுங்கிறது தான் இப்ப இவர் சொல்றார். கயிறும் ஒரு கற்பனை, கற்பனையிலே அந்த கயிறு என்ற கற்பனையில் உருவானது பாம்பும் ஒரு கற்பனை. அப்ப கற்பனை எல்லாம் எடுத்து விட்டோம் என்றால் எது நிஜமாக இருக்கிறது என்றால் சித் என்ற அந்த உணர்வு மட்டுமே நிஜம். அதுக்குதான் இங்க அழகா அவர் சொல்றாரு பாருங்க. அந்நியமான பிராந்தி ஞானத்திற்கு விஷயமாய் இருக்கக்கூடிய ரஜ்ஜுவின் ஞானம் நிலை பெற்று இருக்கும். அதாவது ரஜ்ஜு சர்ப்ப பிராந்தியானது சத்தியம் என்று கருதப்பட்ட வஸ்துவில் சர்ப்பம் என்ற தோற்றம் விளங்குவது என்பது திண்ணம். இங்கு ஆரோபிக்கப்பட்ட சர்ப்பம் பாதிக்கப்பட்ட பிறகும், அப்படின்னா என்னது? சர்ப்பம் என்றால் பாம்பு, பாம்புன்ற அந்த அறிவு பாதிக்கப்பட்டுருச்சுன்னா பாம்பு இல்லாமல் போய்விட்டது என்றால் சித்ரூபமான ஆத்மாவிற்கு அந்நியமான பிராந்தி ஞானத்திற்கு விஷயமாய் இருந்த ரஜ்ஜு ஞான நிலை பெற்று இருக்கும். அப்ப அங்க பாம்பு போயிடுச்சு, கயிறுங்கிறது தான் இருக்குது. சர்ப்பமான விளங்கின ரஜ்ஜுவும் சொப்பன திஷ்டாந்தத்தால் சித்தினால் கற்பிக்கப்பட்டது என்று தீர்மானம் உதித்து. இதுதான் ரொம்ப முக்கியமான லைன்.
சர்ப்பமான விளங்கின ரஜ்ஜுவும் பாம்பாக தெரிந்த இந்த கயிறும் சொப்பன திஷ்டாந்தத்தால் ஒரு கனவு போன்ற ஒரு தோற்றத்தினால் சித்தினால் கற்பிக்கப்பட்டது என்று தீர்மானம் உதித்து. பாம்புங்கிறது ஒரு கற்பனை, பாம்புக்கு அடுத்து இருக்கிற அந்த கயிறுங்கிறது சத்தியம்னு நாம நினைச்சோம்னு சொன்னா அதுவும் சித்தினால் கற்பனை செய்யப்படுகின்ற ஒரு ஒன்றுதானே தவிர உண்மையில் அங்க கயிறு என்பது கிடையாது. அப்ப இதுல என்ன ஆழமா இவர் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம் என்றால், அந்த தீர்மானம் உதித்து ரஜ்ஜுவுக்கும் பாதிக்கப்படுமானால் அந்த ஞானம் எங்கனம் எதனை பற்றி இருக்கும்? ஆகையினால் திருஷ்யம் பாதிக்கப்படும் பொழுது அந்த ஞானம் கேவலம் திர்க்காகிறது. அந்த பிராந்தி ஞானமும் சிதாத்மாவிற்கு வேதானதாகையால் அதனால் துவைத்தம் எங்கனம் உண்டாகும். இங்க துவைத்தம் என்பது கிடையாது, இருப்பது ஒன்று மட்டும்தான் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. அப்ப ஒரு பிராக்டிக்கலா நம்ம லேமன் லாங்குவேஜ்ல பார்த்தோம்னா, இப்ப நம்ம பார்க்கப்படுகிறது, உணரப்படுவது, அனுபவிக்கப்படுவது, இந்த உடலாலையும் உலகத்தால எல்லாமே என்னுடைய மனதோடைய ப்ரொஜெக்ஷனுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்க. அது ஒரு விதத்துல நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களாமே இந்த தியரி படி. அப்ப நான்றது ஒருத்தன் இருக்கிறேனுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த நானே சித்தோடைய ப்ரொஜெக்ஷனுங்க, நீயே கிடையாது, அதுவே சித்தோடைய ஒரு கற்பனா ப்ரொஜெக்ஷன் தாங்க. அப்ப இதுல இருந்து இது போகும்போது கடைசியா இருக்கிறது வெறும் சித்து என்ற கான்சியஸ்னஸ் மட்டும்தான். அப்ப நான் என்பதே பொய், நான் என்பதே இல்லை, நானே பொய், என் நெஞ்சும் பொய் என்பது போல நானே பொய்யுங்கும் போது என்னால் பார்க்கப்படுகின்றது எது மட்டும் மெய்யாக இருக்க முடியும்? என்னால் அனுபவிக்கப்படுவது எது மெய்யாக இருக்க முடியும்? அப்ப நான் எனக்கு இருக்க உணர்வும் சித்தினால் கற்பிக்கப்பட்டதே தவிர உண்மையில் கிடையாது. அதைத்தான் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றார். அப்ப இருக்கிறது கடைசியில ஒன்னு இருக்கிறதா ரெண்டு இருக்கிறதான்னு பார்க்கும்போது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, அது கான்சியஸ்னஸ் மட்டும்தான்.